வந்து பொன்மணி. நான் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். நான் எடுத்திருக்க டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல். இப்போ ஃபைனல் செமஸ்டரில் வந்து 6 மந்த் இன்டர்ன்ஷிப் வந்து போட்டிருக்காங்க. 6 மந்த் இன்டர்ன்ஷிப் போட்ட இடம் பார்த்தீங்கன்னா சக்தி ஆட்டோ காம்பனன்ட் லிமிடெட். இது லொக்கேட் ஆகிருக்க இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பல்லக்கோட்டபாளையம். இப்போ 6 மந்த் இன்டர்ன்ஷிப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து சேஃப்டி அவேர்னஸ் பற்றி தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சேஃப்டி அவேர்னஸ்ல க்ளவுஸு, மாஸ்க்கு, கிளாஸு, ஷூவு இதெல்லாம் வந்து கம்பல்சரி இருக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ கம்பெனியில் வந்து ஏதாவது வந்து ஒரு விபத்து அந்த மாதிரி எமர்ஜென்சி எக்ஸைட் வந்து இருக்குது. அங்கே போகிறத வந்து எப்பயும் வந்து ஓடி போகக்கூடாது, நடந்து தான் போகணும், அதுதான் உங்களுக்கு சேஃபு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அவங்க மேனுஃபேக்சரிங் பொருள் என்னன்னா பிரேக் ட்ரம்மு, டிஸ்கு, ஸ்டேரிங் நிக்கல்ஸு இந்த மாதிரிலாம் வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. எனக்கு பிடிச்சிருக்க பிளான்ட் பார்த்தீங்கன்னா மிஷின் ஷாப் போகிற அங்கே எந்தெந்த மாதிரி இருக்குன்னா மெயின்டெனன்ஸு, குவாலிட்டி, ப்ரொடக்ஷன் இந்த 3 இருக்குது. இப்போ நான் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் தான். ஃபஸ்ட்டு அங்கே என்னென்ன மாதிரி சொல்லி தந்தாங்கன்னா இன்சார்ஜ் வந்துட்டு மிஷினை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு 2 days வந்து சொன்னாங்க. மிஷினை அங்கே இருக்கிற மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அங்கே இருக்கிற டூல்ஸு, அப்புறம் கேஜஸ்ஸு இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செக் சீட்டுன்னு ஒன்று இருக்கும். அது வந்து மிஷினை பற்றினது. அங்கே வந்து சிஸ்டம் ப்ரெஷரு, ஏர் ப்ரெஷரு, அப்புறம் ப்ளூப் ஆயில் லெவலு, கோலாண்ட் ஆயில் லெவலு, அப்புறம் ஹைட்ராலிக் ஆயில் லெவலு, இந்த மிஷினுக்கு தேவையான எல்லாமே அந்த செக் ஷீட்டில் வந்து எழுதியிருக்கோம். அதை வந்து ஒரு லிமிட்டோட இருக்கணும், இல்லைன்னா மிஷினில் வந்து ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தந்தாங்க. வந்து கேஜி பற்றி சொல்லி தந்தாங்க. அந்த மாதிரி கேஜஸ் இருக்குன்னா ஸ்னாப் கேஜி, பிளக் கேஜி, டேப்பர் பின்னு, டயலு இந்த மாதிரிலாம் வந்து பீஸில் வந்து செக் பண்ணி தான் அனுப்பணும். அந்த மாதிரி அதை வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து செக் பண்ணி தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தந்தாங்க. அது வந்து இப்போ அந்த பீஸோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா வந்து மைக்ரோமீட்டரு, வெர்னியரு இதெல்லாம் வச்சு அவங்க கரெக்டாக செக் பண்ணி. அதனால பார்த்தீங்கன்னா மிஷின் ஓட்டுறதை பற்றி சொல்லியிருந்தாங்க. மிஷினில் வந்து டர்னிங்கு, மில்லிங்கு இந்த மாதிரி தான் ஓடுது. ஃபஸ்ட்டு வந்து டர்னிங் வந்து ஓட்டக்கூடாது, ஏன்னா நம்ம அந்த இதில் மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா வந்து பீஸை வந்து ஹோல்ட் பண்ணிடுவாங்க. மில்லிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப்ரேஷன் ஓடும், நம்ம பீஸை வந்து போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு என்னை வந்து மில்லிங்கில் தான் விட்டாங்க. மில்லிங்கில் வந்து பீஸை போட்டு எடுத்து கேஜஸ்லாம் வந்து செக் பண்ணி அனுப்புகிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு 2 மிஷின் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் ஒரு 1 month வந்து மில்லிங் ஆப்ரேஷன் மட்டும் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து டர்னிங் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. டர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பீஸை போட்டு போர் செக் பண்ணோம். போரில் வந்து ஏர் கேஜஸ் இருக்கும், அதுதான் வந்து செக் பண்ணோம். டயல் இருக்குது, டயல்லையும் செக் பண்ணோம். செக் பண்ணிட்டு அங்கே மிஸ்டேக் அப்படின்னா இன்சார்ஜ் கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ சப்போஸ் ப்ராப்ளத்தோட பீஸ் வந்து குவாலிட்டிக்கு போயிடுச்சுன்னா அங்கேருந்து லைன் இன்ஸ்பெக்டர் வந்து வருவாங்க. அவங்க வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து 1 hour ஒரு டைம் அந்த மாதிரிலாம் வந்து செக் பண்ணிட்டு போவாங்க. பீஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து செக் பண்ணிட்டு போவாங்க. அவங்களோட கேஜஸ்லாம் வந்து போட்டு பார்த்துட்டு பீஸை செக் பண்ணி தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. சப்போஸ் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து குவாலிட்டி மேனேஜர்லாம் இருப்பாங்க, அவங்களாம் வந்து செக் பண்ணி பீஸை வந்து ஹோல்ட் பாக்ஸில் ஹோல்ட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவாங்க. வந்து குவாலிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இன்சார்ஜிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணோம். இன்சார்ஜிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் வந்து அவங்க வந்து இந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்து ஈஸியாக சால்வ் பண்ணுவாங்க. சப்போஸ் பீஸ் வந்து ஓவராலாக ஒரு 2-3 பீஸு அந்த மாதிரி போயிடுச்சுன்னா வந்து குவாலிட்டியில் வந்து ஹோல்ட் பண்ணிடுவாங்க, பீஸ் வந்து ஹோல்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து ரொம்ப ப்ராப்ளம். அதனால் வந்து ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு முன்னாடியே ஈஸியாக சால்வ் பண்ணோன்னா 100% எல்லாமே வந்து செக் பண்ணி தான் வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மிஷினில் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சொல்லி தந்தாங்க. மிஷினில் வந்து ஆப்செட் பண்ணோம். இப்போ போர் வேல்யூ வந்து அதிகமாக போகுது, கம்மியாக போகுது அப்படின்னா ஆப்செட் பண்ணுறத வந்து சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பீஸ் எல்லாம் ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து இன்செட் வந்து சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வரவங்க வந்து மிஷின் ஓட்டணும்னா நம்ம வந்து இப்போ இன்செட்டு எல்லாமே வந்து மாற்றி வச்சுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
ஏதாவது பிரச்சனை, மிஷினில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எமர்ஜென்சி ஸ்டாப்னு ஒரு பட்டன் இருக்குது. அது ஸ்டாப் பண்ணுறது, ரிலீஸ் பண்ணுறது அதெல்லாம் பற்றி கற்றுக்கிட்டேன். மிஷினில் வந்து டூல் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ பீஸு 100 பீஸ் ஓடிடுச்சு அப்படின்னா டூல் லைஃப் அலாரம் வரும். அதை எப்படி கிளியர் பண்ணுறது அதுவும் வந்து கற்றுக்கிட்டேன். ஒரு மிஷினை வந்து தனியாக வந்து ஆப்ரேட்டர் மெசேஜ் அப்படின்ற மாதிரி வர்றதெல்லாம் வந்து என்னாலே சால்வ் பண்ண முடியும். அது வரைக்கும் நான் வந்து கற்றுக்கிட்டேன். என்ன கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மிஷின் ஓட்டுறது வந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா நானாகவே அந்த மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணி ரொம்ப ஒரு நல்லாவே பண்ணேன். அங்கே வந்து என்னென்ன மாதிரி ஸ்கில்லாம் வந்து கற்றுக்கிட்டேன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு, டெக்னிக்கல் ஸ்கில்லு, ப்ராப்ளம் சால்விங்கு. அப்புறம் டெக்னிக்கல் ஸ்கில்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சார்ஜ் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே வந்து இப்போ நானாகவே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ராப்ளம் சால்விங்னா என்னென்னா போர் அண்டர் சைஸ் போகுது, ஓவர் சைஸ் போகுது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து நானாகவே சால்வ் பண்ணுவேன். டீம் ஒர்க் என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ பீஸு ஷிஃப்ட்டுக்கு 150 பீஸ் அப்படி ஓட்டணும் அந்த மாதிரின்னா நானும் வந்து உள்ளே போய் மிஷின் ஓட்டி ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து டீம் ஒர்க்காக தான் சேர்ந்து பண்ணோம். மாதம் இன்டர்ன்ஷிப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். டீம் ஒர்க்குன்னா எப்படி அதை வந்து ரொம்ப நல்லாவே கற்றுக்கிட்டேன். ஒரு இதை முடிக்கணும்னா ஒரு டீம் ஒர்க்காக சேர்ந்து தான் எல்லாம் பண்ண முடியும். அப்போ தான் அது வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான இதாக போய் முடியும் அப்படின்ற மாதிரி நான் கற்றுக்கிட்டேன். இந்த 6 மந்த் இன்டர்ன்ஷிப் வந்து போட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.